Hello students, இன்னைக்கு topic trigonometric substitution in integral calculus பார்க்கலாம். Question என்னன்னா evaluate integral root of 9 minus x square by x square dx using trigonometric substitution. இப்போ single integration இதை integrate பண்ணணும் using trigonometric substitution பண்ணணும். Sometimes கொடுத்திருக்க மாட்டாங்க. அப்போ எப்படி trigonometric substitution யூஸ் பண்ணணும்னா எப்போ வந்து root of a square minus x square இருக்கோ அப்போ x is equal to a sin theta யூஸ் பண்ணலாம். இப்போ இங்க ரூட் ஆஃப் 9 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கா 9 எப்படி எழுதலாம் 3 ஸ்கொயர் எழுதலாமா அப்போ 3 ஸ்கொயர் எழுதலாம்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 சைன் தீட்டா எடுக்கலாம் ஸோ இப்போ ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு ஐடென்டிட்டி தெரியணும் ஒன்று காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 நெக்ஸ்ட் 1 ப்ளஸ் காட் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு கொசிகன் ஸ்கொயர் தீட்டா ஸோ 1 ப்ளஸ் காட் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு கொசிகன் ஸ்கொயர் தீட்டா ஸோ cosecant வெறும் cot square theta is equal to cosecant square theta minus 1 சொல்லலாம் ஸோ இந்த ரெண்டு ஐடென்டிட்டி தெரியணும் ஒன்று cos square theta plus sin square theta equal to 1 இன்னொன்று என்ன 1 plus cot square theta is equal to cosecant square theta அப்போ root of a square minus x square எங்கெல்லாம் வருதோ x is equal to a sin theta சப்ஸ்டியூட் பண்ணணும் இப்போ கொஸ்டின் போகலாம் given கொஸ்டின் ஐன்னு எடுத்துக்கோங்க இங்க 9ன்றது 3 ஸ்கொயர் எழுதலாம் ஸோ 3 ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஸோ ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருந்தால் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 சைன் தீட்டான்னு எடுத்துக்கோங்க ஸோ டிஎக்ஸ் என்னன்னா டிஃபரன்சியேஷன் ஆஃப் சைன் தீட்டா வந்து காஸ் தீட்டா ஸோ 3 காஸ் தீட்டா டி தீட்டா ஸோ இந்த இன்டெகிரல் ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் இன்டெகிரல் பார்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அப்புறம் இன்டெகிரல் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் ஸோ இன்டெகிரல் பார்ட் என்னன்னா ரூட் ஆஃப் 9 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் x வந்து 3 sin theta so x square என்னன்னா 9 sin square theta இங்கேயும் 9 sin square theta இங்க இருக்க 9 காமனா வெளியில எடுத்துட்டோம்னா 1 minus sin square theta by 9 sin square theta 1 minus sin square theta என்னன்னா cos square theta by 9 sin square theta root of 9 என்னன்னா 3 root of cos square theta வந்து cos theta இந்த 3 9 3 times cancel ஆயிடும் so 1 by 3 cos theta by sin square theta இப்போ இன்டெகிரல் எடுத்துக்கலாம் so I is equal to integral so இந்த term root of 9 minus x square by x square க்கு பதிலா 1 by 3 cos theta by sin square theta substitute பண்ணிடலாம் next dx இருக்கு dx என்னன்னா 3 cos theta d theta so dx க்கு பதிலா 3 cos theta d theta இப்போ இந்த 3யும் கேன்சல் பண்ணிடுங்க so cos theta into cos theta என்னன்னா cos square theta by sin square theta d theta so cos square theta cos theta by sin theta என்னன்னா cot theta இப்போ cos square theta by sin square theta இருக்கு அதனால cot square theta so integration of cot square theta formula இல்ல so cot square cosecant square மாத்திடலாம் இப்போ formula என்ன இருக்குன்னா 1 plus cot square theta is equal to cosecant square theta இருக்கு அப்போ cot square theta என்னது cosecant square theta minus 1 so இப்போ இங்க cot square theta க்கு பதிலா cosecant square theta minus 1 d theta இப்போ integration of cosecant square theta என்னது minus cot theta integration of 1 என்னது theta plus some constant so integral கண்டுபிடிச்சிட்டோம் but integral find out பண்ணிருக்கோம் but answer வந்து with respect to theta ல இருக்கு question வந்து with respect to x ல இருக்கு answer வந்து with respect to theta ல இருக்கு அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா question answerயும் with respect to x க்கு change பண்ணணும் ஏன்னா question எதுல கொடுத்திருக்காங்களோ அந்த வேரியபிள்ல தான் answer கொடுக்கணும் அப்ப இங்க பாத்தீங்கன்னா இந்த இது எப்படி எழுதலாம்னா sin theta is equal to x by 3 sin theta னா என்ன opposite by hypotenuse so opposite by hypotenuse so இங்க theta எடுத்துக்கலாம் theta க்கு oppositeல யார் இருக்கான்னா x so oppositeல வந்து x hypotenuse வந்து 3 so hypotenuse என்னன்னா 3 so Pythagoras theorem படி adjacent side என்னன்னா 3 square minus x square. So 3 square என்னன்னா root of 9 minus x square. So theta க்கு இது adjacent, இது opposite, இது hypotenuse. இப்ப answerல பாத்தீங்கன்னா cot theta இருக்கு. So cot theta னா என்னது? Cot theta னா adjacent by opposite. So adjacentல என்ன இருக்குன்னா root of 9 minus x square. ஆப்போசிட்ல என்ன இருக்குன்னா x அவ்வளவுதான் this is equal to இப்போ sin theta is equal to x by 3 அப்ப theta என்ன ஆகும் இந்த sin இந்த சைடு போச்சுன்னா sin inverse of x by 3
அப்போ theta is equal to sin inverse of x by 3. So minus sin inverse of x by 3 plus constant c. அவ்வளோதான் இன்டெக்ரலுடைய ஆன்சர் with respect to x find out பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு ட்ரிக்னாமெட்ரிக் சப்ஸ்டியூஷன் பார்க்க போகிறோம். பட் கொஸ்டின்ல வந்து யூஸிங் ட்ரிக்னாமெட்ரிக் சப்ஸ்டியூஷன் கொடுக்கல. ஆனால் எப்போவுமே இன்டெக்ரல் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் என்ன பண்ணணும்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ சைன் தீட்டா யூஸ் பண்ணணும். இப்போ கொஸ்டினே பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குன்னா எவாலுவேட் இன்டெக்ரல் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் இதான் கொஸ்டினே. அப்போ ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னால என்ன சொன்னேன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ சைன் தீட்டா இருக்கணும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ சைன் தீட்டா எடுத்தால் டிஎக்ஸ் என்னன்னா ஏ இன்ட்டு டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் சைன் தீட்டா வந்து காஸ் தீட்டா டி தீட்டா. சேம் திங் இந்த இன்டெக்ரல் பார்ட்டை வந்து என்ன பண்ணலாம் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் எக்ஸ் என்னது ஏ சைன் தீட்டா. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் என்னன்னா ஏ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா. இங்கே இருக்க ஏ ஸ்கொயர் காமனாக வெளியில் எடுத்துருங்க. அப்போ 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா என்னது காஸ் ஸ்கொயர் தீட்டா. அப்போ ரூட் எடுத்திங்கன்னா இதில் வெறும் ஏ காஸ் தீட்டா வரும். ஸோ இன்டெக்ரல் ஐ இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக ஏ காஸ் தீட்டா. நெக்ஸ்ட் டிஎக்ஸ் டிஎக்ஸ் என்னது ஏ காஸ் தீட்டா டி தீட்டா. அப்போ ஏ காஸ் தீட்டா டி தீட்டா. ஏ இன்ட்டு ஏ வந்து ஏ ஸ்கொயர், ஏன்றது கான்ஸ்டன்ட், அதனால ஏ ஸ்கொயர் வெளியில் எடுத்துருங்க. காஸ் தீட்டா எடுத்து காஸ் தீட்டா என்னன்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா டி தீட்டா. இப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டாவை இன்டெகிரேட் பண்ண முடியாது. ஸோ காஸ் ஸ்கொயர் தீட்டாவை எப்படி எழுதணும் 1 ப்ளஸ் காஸ் 2 தீட்டா டிவைடட் பை 2 டி தீட்டா. இந்த 2வை வெளியில் எடுத்துருங்க. ஸோ ஏ ஸ்கொயர் பை 2 2 கான்ஸ்டன்ட்டு இன்டெக்ரல் 1 ப்ளஸ் காஸ் 2 தீட்டா டி தீட்டா. இப்போ என்னன்னா இன்டெகிரேஷன் ஆஃப் 1 என்னன்னா தீட்டா, இன்டெகிரேஷன் ஆஃப் காஸ் 2 தீட்டா என்னன்னா சைன் 2 தீட்டா டிவைடட் பை 2. இப்போ சைன் 2 தீட்டாவை எப்படி எழுதலாம்னா 2 சைன் தீட்டா காஸ் தீட்டான்னு எழுதலாம். அப்போ இந்த 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா தீட்டா பிளஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா பிளஸ் சம் கான்ஸ்டன்ட் சி. ஸோ இதுதான் இது என்னுடைய இன்டெகிரலுடைய ஆன்சர். பட் கொஸ்டின் என்ன இருக்கு வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் இருக்கு. அப்போ ஆன்சர் என்ன பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் கொண்டு வரணும். ஸோ இங்கே படி பார்த்தோம்னா sin theta என்னது sin theta is equal to x by a. So இது opposite, இது hypotenuse. So ஒரு triangle போட்டுக்கோங்க. triangle போட்டு ஈஸியாக இருக்கும். ஸோ இது தீட்டான்னு எடுத்துக்கலாம். ஸோ ஆப்போசிட் என்னது x, hypotenuse a. இது according to Pythagoras theorem இதை வந்து a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ ஆன்சர் எடுத்துக்கோங்க. ஆன்சர் வந்து I is equal to a square by 2. தீட்டா இருக்கு. வாட் இஸ் தீட்டா? தீட்டா இங்கேருந்து எடுக்கலாம். தீட்டா is equal to என்னது சைன் இந்த சைட் போச்சுன்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஏ. ஸோ தீட்டா வந்து சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஏ பிளஸ் சைன் தீட்டா. சைன் தீட்டா என்னது சைன் தீட்டாவும் இங்கேயே கொடுத்துருக்காங்க எக்ஸ் பை ஏ. ஸோ எக்ஸ் பை ஏ into cos theta. So cos theta என்னது adjacent by hypotenuse. adjacent என்ன இருக்கு root of a square minus x square by hypotenuse வந்து a plus c. இப்போ இந்த a square by 2 உள்ள கொண்டு போங்க. உள்ள கொண்டு போனீங்கன்னா a square by 2 sin inverse of x by a. next இந்த a square உள்ள போனா இங்க ஒரு a square இருக்கு, இங்க ஒரு a இருக்கு, இங்க ஒரு a இருக்கு. அப்ப இந்த ரெண்டு a ஸ்கொயரோட என்ன ஆயிடும் கேன்சல் ஆயிட்டு x by 2 root of a square minus x square plus sub constant c. ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ கொஸ்டின் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆன்சரை வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்ல மாற்றிருக்கோம். ஸோ இங்கே ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா எவாலுவேட் கொடுத்துருக்காங்க, யூசிங் ட்ரிக்னாமெட்ரிக் சப்ஸ்டியூஷன் கொடுக்கல. ஆனாலும் எப்போல்லாம் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்கோ அப்போல்லாம் என்ன பண்ணணும்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ சைன் தீட்டா எடுக்கணும். இப்போ இன்னொரு ப்ராப்ளம் இருக்கு பாருங்க, எவாலுவேட் இன்டெக்ரல் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் பை 1 பிளஸ் எக்ஸ். ஸோ இந்த கிவன் இன்டெக்ரல் ஐ எடுத்துக்கோங்க. இப்போ ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் பை 1 பிளஸ் எக்ஸை ரூட் 1 மைனஸ் எக்ஸ் பை ரூட் 1 பிளஸ் எக்ஸ் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு கான்ஜுகேட் எடுத்து சால்வ் பண்ணலாம். கான்ஜுகேட் எடுத்தீங்கன்னா மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை த கான்ஜுகேட் 1 பிளஸ் எக்ஸ் உடைய கான்ஜுகேட் வந்து 1 மைனஸ் எக்ஸ்.
மல்டிப்ளையும் பண்ணுங்க, டிவைடும் பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணுறது ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் வந்து 1 மைனஸ் எக்ஸ் பை ரூட் ஆஃப் 1 பிளஸ் எக்ஸ் இன்ட்டு ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் என்னது ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ சேம் ஃபார்மேட்டில் வந்துருச்சா, ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ ஏக்கு பதிலாக இங்கே 1 இருக்குது. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ சைன் தீட்டான்றது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 சைன் தீட்டான்னு எடுத்துக்கிறேன். அப்போ டிஎக்ஸ் என்னது, டிஃபரன்சியேஷன் ஆஃப் சைன் தீட்டா என்னது, காஸ் தீட்டா டி தீட்டா. இப்போ இந்த இன்டெக்ரல் பார்ட்டை தான் என்ன பண்ணியிருக்கோம், 1 மைனஸ் எக்ஸ் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு மாற்றிருக்கோம். ஸோ 1 மைனஸ் எக்ஸ் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக சைன் தீட்டா த டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் வந்து சைன் தீட்டா. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் வந்து சைன் ஸ்கொயர் தீட்டா. ஸோ 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா என்னது, cos square theta. So root cos square theta வந்து cos theta. So 1 minus sin theta by cos theta. So integral I can be written as, instead of this root of 1 minus x by 1 plus x க்கு பதிலா 1 minus sin theta by cos theta இப்பதான் find out பண்ணிருக்கோம் into dx. dx என்னது, cos theta d theta. So cos theta d theta. அப்ப இந்த cos theta இந்த cos theta என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இந்த காஸ் தீட்டா இந்த காஸ் தீட்டாவும் கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணிட்டேன்னா இன்டெக்ரல் 1 மைனஸ் சைன் தீட்டா டி தீட்டா. இன்டெக்ரல் ஆஃப் 1 வந்து தீட்டா, இன்டெக்ரல் ஆஃப் சைன் தீட்டா வந்து மைனஸ் காஸ் தீட்டா. ஸோ ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது, மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ இன்டெகிரேட் பண்ணிட்டோம். பட் இன்டெகிரேஷனில் ஆன்சர் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டாவில் இருக்குது. திரும்பி நம்ம என்ன பண்ணணும், எக்ஸுக்கு மாற்றணும். எக்ஸுக்கு மாற்றுறது இங்கே சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு இருக்கு. அப்போ மீனிங் என்னன்னா எக்ஸ் பை 1, அதான் மீனிங். அப்போ இது ஆப்போசிட்டு, இது என்னன்னா ஹைபாட்டென்யூஸ். ஸோ நம்ம வந்து இதே மாதிரி ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். ஸோ ட்ரையாங்கிள் என்ன பண்ணலான்னா டீட்டான்னு எடுத்துக்கோங்க. இதை டீட்டான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆப்போசிட்டில் என்ன இருக்குன்னா எக்ஸு, ஹைபாட்டென்யூஸ் 1. ஸோ பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணிங்கன்னா 1 ஸ்கொயர் இஸ் 1, 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ எனக்கு காஸ் டீட்டா மட்டும் தான் வேணும். டீட்டா என்னன்னா ஜஸ்ட் இந்த டீட்டா சைன் இந்த சைட் கொண்டு வாங்க, சைனை கொண்டு வாங்க, சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். ஸோ டீட்டா இஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். காஸ் டீட்டா என்னது, காஸ் டீட்டா வந்து adjacent by hypotenuse. adjacent என்னது ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஹைபாட்டென்யூஸ் என்னன்னா 1. ஸோ 1 தான். ஸோ போட்டாலும் ஒன்றும் இல்லை, போடாக்கட்டையும் ஒன்றும் இல்லை. ஸோ I is equal to sin inverse of x plus root of 1 minus x square. ஸோ trigonometric substitution சொல்கிறாங்களோ இல்லையோ, எங்கெல்லாம் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், அது நியூமரேட்டராகவும் இருக்கலாம், டினாமினேட்டராகவும் இருக்கலாம், எங்கே இருந்தாலும் x is equal to a sin thetaவும் dx is equal to a cos theta detaவும் substitute பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். I hope trigonometric substitution understand பண்ணிருப்பீங்க. Thank you students. Have a great day.